தோழர்களுக்கு வணக்கம். நான் காலையில் 6 மணிலேருந்து 3 மணி டியூட்டி, அதாவது 6லேருந்து 3 வரைக்கும் தான் எனக்கு டியூட்டி. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணுறேன். சடனாக ஒரு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் கைதுன்னு அப்படின்னு வருது. ஆக்சுவலி அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் அவருடைய பேச்சு எனக்கு உடன்பாடு இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் ஒரு வீடியோ, அதாவது உதயநிதி அவர்கள் இப்படி பேசின விஷயம் சரி கிடையாது, அவருடைய அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இந்த மாதிரியான பேச்சு கண்டிக்கத்தக்கது அப்படின்ற விஷயத்தில் நான் திமுகவை சார்ந்து பேசுவேன். எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும், ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும், டிஎம்கே அப்படின்ற கட்சி என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கட்சியை ஆதரித்து இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா அது டிஎம்கே தான். அப்போது இப்படிப்பட்ட நிலையிலையும் நான் உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் தவறு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறப்போ கைதுன்னு சொன்னால் அதை எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலி அவர் ஒரு ஸ்கிரிப்டட் கிடையாது, அங்கே அவர் ஸ்கிரிப்டை பயன்படுத்தலை. இப்போது விஜய் அவர்கள், டிவிகேவுடைய விஜய் அவர்கள் என்ன மாதிரி பேசுகிறாரு? ஒரு ஸ்கிரிப்டடோட போய் இந்த ஒரு டேஷும் கிடையாதுன்றார். அவங்களுடைய மனைவியை ஒர்த் இல்லைன்றார். அப்போது இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட், எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்லேயே பெண்களையும் எவ்வளோ இழிவுபடுத்த, தன்னுடைய மனைவியை இழிவுபடுத்தியிருக்கிறார் அவர். அப்போ இதுக்கெல்லாம் பொங்காத இந்த டிவிகே நபர்களும் சரி, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற விஷயம் தவறுன்னு சொல்கிறாங்க. இப்போ தவறுன்னு நானும் தான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன், ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. தொழில் துறையில் இருந்து சரி, விவசாயிகளும் சரி, இன்னைக்கு பாலியல் ரீதியான பெண்களுக்கு உங்களுடைய கட்சிக்காரர்களே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ உடனே கைதுன்னு சொன்னா ஒரு நல்ல நீங்க நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தா ஒரு பக்காவ ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். இது இப்போ கலைஞர் அறிக்கை விடுவார், டெய்லியும் நியூஸ்ல ஓடிட்டே இருக்கும் அறிக்கை. அப்போ என்ன மாதிரியான ஜெயலலிதா கிட்ட அவர் ஆப்போசிஷனா இருந்தாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தார் கலைஞர். அப்போ நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ டெய்லியும் நியூஸ்ல ஒரு அறிக்கை ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கிட்ட அறிக்கை போகும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்க நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவராக இருந்திருந்தா, உண்மையாகவே உங்களுக்கு சொந்த அறிவு என்பது இருந்திருந்தா ஒரு அறிக்கையோட முடிச்சிருக்கலாம். அப்போ ஒரு உள்ள ஒரு குத்துற மாதிரி இருக்கணும் அந்த விஷயம், இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஆனா நீங்களே அந்த மாதிரி பேசிட்டு, அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு பெண், அந்த பெண் ஒரு உயர் சாதி, ஒரு பார்ப்பன பெண்ணா இருக்கிறதுனால அவங்க சொல்ற விஷயம் இங்க நடக்கணும். அப்போ எப்படிதான் நான் புரிஞ்சிக்க முடியுது? அப்போ இன்னைக்கு உங்களுடைய டிவிகே நபர்களால, டிவிகே அமைச்சர்களால எத்தனை பெண்கள், ஒரு டிவிகே எம்எல்ஏ உடைய 2 நண்பர்களால கூட்டு பலாத்காரம், பாலியல் ரீதியா ஒரு ரூம்ல வச்சு கெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க? எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கல நீங்க. அப்போ இந்த லட்சணத்துல நீங்க உதயநிதியை நீங்க அன்னைக்கே நீங்க கைது பண்றன்ற முடிவுக்கு அது உங்களுடைய ஓன் டிசிஷன் கிடையாது. அந்த பார்ப்பன அந்த திமிரோட தான் இன்னைக்கு இந்த விஷயம் அரங்கேறுது. ஆனா இது உதயநிதி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அவருடைய பேச்சு இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அடிமட்ட ஒரு திமுகவுடைய எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம மற்ற நபர்களால திட்டு வாங்குகிற, 200 ரூபாய் ஊப்பி, கொத்தடிமை, இப்படி சொல்லப்படுகிற, இப்படி என்ன மாதிரியான பல பேருடைய எண்ணமா தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த மாதிரியான பேச்சு. ஆனா அவர் ஸ்கிரிப்டட் கிடையாது, ஏதோ ஒரு. ஆனா அது இன்னும் எதிர்கட்சி ஆயிட்டீங்க, நீங்க நல்ல அரசியல் பண்றீங்க. கலைஞர் அவர்களுடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு இருக்கு, அது நல்ல எனக்கு புரியுது. நீங்க நல்ல ஷைன் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பேச்சு நான் அதை ஏத்துக்கல. ஆனா விஜய் அவர்களுடைய இந்த கீழ்த்தரமான இந்த முடிவு ரொம்ப மோசமான விஷயம் இது. அதாவது ஜெயலலிதா எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னாக்கா அது அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நடந்த மாதிரி. அப்போ மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அப்போ ராசா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் பொதுக்கூட்டத்தில் வச்சு பேசுறாங்க. அப்போ என்னைக்காவது யாராவது அந்த விஷயத்துக்கு அதிமுகவில் இருந்தோ அன்னைக்கு பத்திரிகையாளர் சரி அதை கண்டிச்சிருக்காங்களா? கிடையாது. ஆனா ஜெயலலிதா இது வரைக்கும் ஸ்டைலியா பிடிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பல பேர் பேசுவாங்க. அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? நேற்றுக்கு ஒரு விவசாய கூட்டத்தில் பேசுறாரு, பேசிட்டு பல விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஆனா
கீழே இருக்கிற நபர்கள் வந்து பேசுறப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேச வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும். அப்போ ஒட்டுமொத்த காவல்துறை உங்ககிட்ட இருக்குதுனால நீங்க இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றது மிக மோசமான ஒரு செயல். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே அமைதியின்மை, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காதப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இன்னும் வந்து தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துக்கின்னு போகும். கட்டாயம் வந்து இப்போவே வந்து புதுசா பொறுப்பெடுத்த முதலமைச்சர்கள்ல நீங்க வந்து பின்னோக்கி போயிருக்கிறீங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த லட்சணத்துல அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அவருக்கு நாளைக்கு வந்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கலந்து கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அப்போ இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு நியூஸ் வந்து ஜாமீன் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரை சென்னையிலிருந்து அலக்கழிச்சு எந்த நடந்தது, அந்த தஞ்சாவூர் வரைக்கும் நீங்க அலக்கழிக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் கூட இது வந்து ஃபேர் கிடையாது, இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்போ அதிகாரமும் பதவியும் இருக்கிறதுன்றதுனால நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இவ்வளவு கீழ்த்தரமான எல்லா அரசு அதிகாரிகளையும் காவல்துறையும் பயன்படுத்தி இவ்வளவு நேரம் விரையும் தெரியுமா இதனால? அப்போ ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்காம யாரோ ஒருவர், அந்த ஒருவர் யாருன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த ஒருவருடைய தூண்டுதல் இல்லாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதுல வந்து ஒரு தனி நபர் வந்து ஒரு தூண்டுதலோட நடக்குதோ அப்படின்ற விஷயம் வந்து பல இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து இதை நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பல சேனல்களை பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும், அதனால தான் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி வேலைலாம் பண்றாரு அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம், எனக்கு இப்போ அந்த ஒரு சின்ன அறிக்கை கொடுத்து எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ ஆக்கப்பூர்வமா என்னென்ன விவசாயிகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணலாம். வரப்போற பட்ஜெட் கூட்டு ஒரு நல்ல அறிக்கை கொடுத்துட்டு, ஒரு முதலமைச்சராக இருக்கிறது வந்து ஒரு நல்ல அறிக்கை கொடுத்துட்டு அதை வந்து எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சு நாசுக்க விட்டு இருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் வந்து நேஷனல் மீடியாவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வந்து ஒரு பேரும் மென்ஷன் பண்ணல, ஒரு எந்த விஷயம் மென்ஷன் பண்ணல. இந்த வட்டார வழக்கு வந்து வெளி மாநிலம் கூட புரியாது அப்படின்ற இடத்துல வந்து இதை வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்குது, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ரொம்ப கீழ்த்தரமா இருக்குது. அசிங்கம் அப்படின்ற விஷயம் என்னன்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரியான அசிங்கத்தெல்லாம் பண்ணுவாங்கன்றதுதான் என்னுடைய புரிதல். அப்போ அப்படிதான் தெரியுது. இது சாதாரணமா விட்டு இருக்கலாம். இதை அப்போ கைது வரைக்கும் போய் இப்போ வந்து நீதிமன்றம் நான் சும்மாவா? இதை வந்து ஒரு எவிடன்ஸ் கிடையாது. என்ன விஷயத்துல அவர் வந்து பேசி இருக்கிறாரு? அப்போ இங்கிருந்து வந்து அந்த வண்டியில வச்சு கூட்டிட்டு போறீங்க. அப்போ நீங்க வந்து அந்த கரூர்ல நடந்த சம்பவத்தப்போ உங்களை கைது பண்ணியிருந்தா இந்த தமிழகம் என்ன ஆயிருக்கும்? எத்தனை தற்குறிகள் வந்து செத்து போயிருப்பாங்க. அப்போ நீ கொஞ்சமாவது இந்த விஷயத்தை யோசிக்கணும். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து மற்றவர்களுடைய தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரி பேசுறத, இந்த மாதிரியான விஷயம் வந்து செய்யறத வந்து நிப்பாட்டிக்கணும். அதுதான் வந்து அந்த டிவிகே அப்படின்ற கட்சிக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஷார்ட்ல சீக்கிரம் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது கட்டாயம் வந்து இதுக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சரி, ஒரு பொய் தான், வாயிலிருந்து வரதெல்லாம் பொய் தான். அந்த அமைச்சர்களும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகள், அதாவது ஃப்ரெஷ்ஷா வந்த அன்னைக்கு திமுக அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில பெரிய பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து புதுசு தான், ஃப்ரெஷ் தான் அரசியலுக்கு. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை எப்படி எந்த மாதிரி வழி நடத்தணும்னு ஒரு சிந்தனையில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் மிகவும் ரொம்ப வந்து சொற்பமான ஆயுள் தான் இந்த டிவிக்கு கட்சிக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லா விஷயத்திலும் அது வந்து வெளிப்படையா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பின்னாடி வந்து பிஜேபி இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திராவிட அந்த சித்தாந்தத்தை, அந்த ஐடியாலஜி அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு காலம் நடக்காது. டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி தனியா நின்று போராடும். ஆனா இது வந்து உண்மையாகவே சொல்ல போனா மிக மோசமான ஒரு கண்டிக்கத்தக்க செயல். இது இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து உடனே அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பர்சனலான ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான பேச்சுக்களை அவர் வந்து நிறுத்திக்கணும். அவர் வந்து ரொம்ப மெச்சூரா, ரொம்ப அழகா வந்து அங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவர் வந்து அழகா பதில் சொல்றாரு, நல்லா எடுத்து வைக்கிறார். ஆனா இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை வந்து நிப்பாட்டுறது நல்லது. வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.